அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுவதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நடித்து தாவா செய்யறதோ நடித்து ஒரு விஷயத்தை நன்மை செய்யறதோ இஸ்லாம் தடுக்கல. இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனா தடுக்கப்பட்டது இல்லைங்கிறத விட இந்த வழிமுறை குர்ஆனிலேயே உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்க. எப்படி? முதல்ல சந்திரனை பார்த்து இத கடவுள்னாங்க, அது போன உடனே இல்லன்னாங்க. சூரியனை பார்த்து கடவுள்னாங்க, அது போன உடனே இல்லன்னாங்க. கடைசியில அல்லாஹ் தான் உலகத்தை எல்லாம் படைச்ச, என்னையெல்லாம் படைச்ச, அல்லாஹ் தான் கடவுள், அவன் பக்கமே நான் முகத்தை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. இப்போ இங்க நடித்து தாவா செய்வது கூடுமா கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல. அது கூடும் என்பதற்கு குர்ஆனிலேயே ஆதாரம் இருக்கிறது. இது குர்ஆனில் கற்றுத்தரப்பட்ட வழிமுறை என்று சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி ஒரு அப்பட்டமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறார். இது எங்க போய் யார்கிட்ட படிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே சில நபர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்ற கோள்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்ப அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன்கிட்ட போய் இந்த சந்திரன் இறைவனாக இருக்குமோ, இந்த சூரியன், இந்த நட்சத்திரம் இறைவனாக இருக்குமோ என்று அவனிடத்திலே கேள்வி எழுப்பிய ஒரு கட்டத்திலே, இப்படி வந்து வந்து மறையக்கூடிய ஒரு வஸ்து இறைவனாக இருக்க முடியாது, இறைவன் என்பவன் நிலையானவன், இந்த வானங்கள் பூமியை படைத்த ஒரே இறைவனின் பக்கம் நான் முகத்தை திருப்புகிறேன் என்று சொல்லி அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்தார்கள். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடித்து அந்த மக்களை தாவா செய்திருக்கிறார்கள். சூரியன், சந்திரனை கடவுள் என்று சொல்வது சிறுக்குடைய வார்த்தை. நபிமார்கள் அப்படிப்பட்ட சிறுக்குடைய வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அந்த மக்களை அவர்கள் நடித்து தாவா செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு வீணா போன ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார். ஆனால் உண்மையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூரியன், சந்திரனை கடவுளாக எங்கவும் இல்லை, அதை ஏற்றதை போல அவர்கள் நடிக்கவும் கிடையாது. அரபியிலே முனாதரா என்று சொல்லுவார்கள், விவாதக்கலை. அந்த விவாதக்கலையில இருக்கிற ஒரு தந்திரத்தை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே கடைபிடித்திருக்கிறார்கள். எதிராளி என்ன கொள்கையை கொண்டு வருகிறாரோ அதே கொள்கையை நாம் கையில் எடுத்து அந்த கொள்கையில் உள்ள முரண்பாடான கருத்துக்களை அவனிடத்திலே சொல்லி அவனையே அவனுடைய கொள்கையை பற்றி யோசிக்க வைத்து அந்த கொள்கையிலிருந்து அவனை பின்வாங்க செய்வது. இதற்கு விவாதக்கலையில இல்சாமுல் ஹஸ்ம் என்று சொல்லுவார்கள். இந்த தந்திரத்தை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மக்கள் சூரியன், சந்திரனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க கிட்ட இந்த சூரியன், சந்திரன் எல்லாம் வந்து நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, இது காலையில வருது சாயங்காலம் மறைஞ்சிருது, சந்திரன் சாயங்காலம் வருது காலையில மறைஞ்சிருது, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்திரன் நீங்க சொல்ற மாதிரி கடவுள்னு வச்சுக்கிட்டா அது மறைஞ்சு போயிருது அப்படிங்கிற வழக்கத்தை கொடுத்தாங்க. இதை சொல்வதனால அவங்க நடித்தார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்த முடியாது. இங்க நடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. ஒருவருடைய சிலை வழக்கம் தவறானது என்று அவரிடத்துல நான் நிரூபிக்க வேண்டும். இப்ப நான் அவன் என்ன சொல்றேன்னா, சரிங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலை தான் கடவுள்னே வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த சிலையை கீழே தள்ளி விட்டா அது உடஞ்சு போயிடும். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சிலை எப்படி உங்களை காப்பாற்றும் என்று நான் கேட்கிறேன். இப்ப நான் முதல்ல சொன்ன வார்த்தை இருக்குது, சரிங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலை தான் கடவுள்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த சிலையை நான் கடவுளாக ஏற்றதாகவும் ஆகாது, அப்படி ஏற்ற மாதிரி நடிச்சதாகவும் ஆகாது. அப்படி இருக்கும்போது எதை அடிப்படையாக வைத்து இதை வீணா போன வழக்கத்தை சொல்றான்னு தெரியல. இதில் நிறைய பேர் கமெண்ட்ல வேற ரொம்ப அருமையான வழக்கம் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தர்ஜுமாவை மட்டும் வைத்துக் கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மனம் போன போக்கிலே கருத்துக்களை சொல்லி விளக்கங்களை சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய இது போன்ற குழப்பவாதிகளை பார்த்தால் மக்கள் எச்சரிக்கையாக